போகுது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய தோணிட்டே இருக்கும். அப்படி ஒன் ஃபைன் டே எனக்கு வந்து ஒரு கால் யோலோ டீம்ல இருந்து எனக்கு ஒரு கால், அதாவது சாம் சாரும் ராம் அண்ட் சாம் சொல்லிட்டு இவங்க பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஆனா இங்க இருந்து இந்த டீம்ல இருந்து எனக்கு ஒரு கால், நீங்க தான் வந்துட்டு பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கேரக்டர். சரி ஓகே, எப்படி என்ன ஏதுன்னா எனக்கு சத்தியமா தெரியாது. அதுக்கப்புறம் இவங்களை மீட் பண்ணி வித்தின் ஒரு 4 to 5 months இருக்குமா, 4 to 5 monthsக்குள்ள இந்த படம் வந்துட்டு முடிச்சிட்டோம். இப்ப நாங்க சோ இன்னைக்கு இந்த சிங்கிள் அண்ணா யூனிவர்சிட்டியில உங்க எல்லாரும் முன்னாடியும் ரிலீஸ் ஆக போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பவரே, அது நான் நம்புறேன். சோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க வந்துட்டு தாழ்மையா கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் எங்களுக்கு வந்துட்டு குடிச்சிட்டோம்னா நாங்க ஜாலியா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே தானே பாய்ஸ்? என்ன பாய்ஸ்? பசங்க சரி காய்ஸ், அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே செகண்ட் ஹேண்ட் தான் வாங்குவாரு. கார் செகண்ட் ஹேண்ட், நல்லா கேட்டுக்கோங்க, போன் செகண்ட் ஹேண்ட், பைக் செகண்ட் ஹேண்ட். யாராவது லவ்வரை செகண்ட் ஹேண்டா வாங்குவாரா? லவ்வர் என்ன வாங்கினா என்ன தப்புன்னு கேட்கிறேன். இந்த படத்துல லவ்வரை செகண்ட் ஹேண்டா வாங்கின இவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு எதுவுமே வேணாம், ஒரு ஓ கூடாதுங்க. ஆக்சுவலி வந்து அதான் இந்த படம் என்ன அப்படின்னா, ஐயோ நான் சொல்லிடுவேன் கதை சொல்லாத, போலீஸ் உள்ள இருக்காது. சரி ஓகே ஐயா, நாங்க வந்து சொல்ற மாதிரி இதான். இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கோமோ அந்த 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. மேல ஸ்டேஜ் இல்ல இல்ல இந்த மொமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணா கெடுக்காத. சரி, நம்ம படத்துல காசு இன்வால்வ் பண்ணலாம். இங்க வந்து பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸோ இந்த சேதை கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ ஹீஸ் ஆர் ஹீரோ மிஸ்டர் தேவ். எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இதுதாங்க இந்த படத்துல என்னோட சக்காலத்தை மாமா குட்டி இருக்காங்கல்ல, என்னோட ரியல் டைம் மாமா குட்டி இவருதான். நான் இல்ல டைரக்டர், உங்களுக்கு நானு, எனக்கு நீங்க, அந்த மாதிரி தான் போனோம். சோ நைஸ். அண்ட் இன்னைக்கு இவங்க எல்லாருமே அதான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சொல்லுங்க நீங்க. அடுத்து எங்களோட கதாநாயகி தீக்ஷிதா, எங்க செல்லக்குட்டி, எங்க பொண்ணுக்குட்டி, எங்க அம்மாக்குட்டி. தீக்ஷிதா எல்லாரும் ஜோரா. எனக்கு ஒரே டவுட் என்னன்னா, தேவப்ரோக்கு மட்டும் ஒரே சிங்கிளோட அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டீங்க. பட்டுக்குட்டி செல்லக்குட்டி. ஓகே, இப்ப இந்த படத்துல என்ன பண்ணனா, இவர் பக்கத்துல இவங்களை நிக்க விட மாட்டோம். நீங்க பேசுங்க. படம் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே மெயின்டைன் பண்றோம். ஓகே, நீங்க தெரியுமா? ஓகே, கடைசி வரைக்கும் பாய்ஸ். ஓகே, நான் புரியலையா இது? ஓகே தான் தெரியுமா? அம்மா ஹாய், ஹவ் ஆர் யூ? எஸ். டாக் டு பாய்ஸ் ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி. அது நம்ம பாண்டியன் ஸ்டோர் புகழ் தேவ், அவர் தான் இப்ப பேச போறாரு. ஆகாஷ் 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 வாங்க. இப்போ எல்லாரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாத்திருக்கீங்க கரெக்டா? இல்ல, எல்லாரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாத்திருக்கீங்க. அவர் ஹீரோ அந்த படம், அந்த சீரியல்ல. இந்த படத்துல செகண்ட் ஹீரோ. இந்த படத்துல செகண்ட் ஹீரோ. ஏங்க உண்மையா சொல்ல போனா எல்லாருமே இதை இப்ப வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க நல்லா இருக்கு ப்ரோ. கதிர் ப்ரோ, கதிர் தானே பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல? கதிர் தானே? ஏமா சொல்லுமா தனலட்சுமி? ஏமா ஆமா தானே? அடுத்தபடியா சிலபஸ் பேர் சொல்லு. ஒரே செகண்ட் ப்ரோ, சிலபஸ் பேர் சொல்லு. சரி ஓகே. சோ இவரும் வந்துட்டு பண்ணியிருக்காரு. இவரும் செகண்ட் ஹீரோ. தெரியல எனக்கு. அடுத்து நம்ம வரும்போது நீங்க உங்களை கிளாஸ் பண்ண போறாரு எங்களுடைய சினிமா டாக்டர் மிஸ்டர் கிரி சார். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். ப்ளீஸ் கம் சார். சார் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, படத்துல
அந்த கண்ணாலே பேசுவேன் அப்படிவாங்கல்ல, அதனால கண்ணாலே வந்து இவர் ஒரு காப் கேரக்டர் பண்றாரு, கண்ணாலே வந்து ஸ்கேன் பண்றாரு. இவங்க நல்லவா கெட்டவங்களா சார்? சரி, இந்த காலேஜ் பசங்க வந்துட்டு எப்படிப்பட்ட அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு கண்ணாலே ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க சார். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பல காலேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்துருக்கீங்க. அமோகமான ஒரு வெற்றி நீங்க. அது உங்களோட வண்டர்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நாலேஜ், என்டர்டெயின்மெண்ட் ஸ்கில்ஸை பார்த்தேன். அற்புதமாக பாடுறீங்க. எனக்கு என்னோட பழைய நினைவுகள் இருந்துச்சு, நம்ம காலேஜ் டைமில் போனது. பட் என்னால் பாடினதில்லை, அங்கே உட்காந்து தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் இன்னைக்கு உட்காந்து பார்த்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் பசங்க, நீங்கள் எல்லாருமே என்ஜாய் யூர் லைஃப். காலேஜ் லைஃப் தான் பெஸ்ட்டு. ஹேவ் அ வண்டர்ஃபுல் லைஃப். மை லவ் டு ஆல் ஆஃப் யூ. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கு செகண்ட் ஹீரோ சொல்லி தானே? ஆமாங்க. ஓகே, இப்போ நம்ம படத்தோட தேர்ட் ஹீரோ திவாகர். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அவர் வந்து அமரன் படத்துல சாய் பல்லவிக்கு அவார்டு கொடுத்தவர். சரி, இந்த பார்க்கிங் படம் யாரெல்லாம் பாத்துருக்கீங்க? பார்க்கிங் படம் பாப் மார்லி கேரக்டர் பாத்துருக்கீங்களா? பாலமுரளி. இப்ப என்ன வந்துருக்கீங்க? எனக்கு ஒரு டவுட், இவன் மொழி எப்படி இந்த மாதிரி வச்சிருக்கேன்? அது வந்து பாப் பண்ணீங்க நீங்க ஒரு படத்துல அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அவர்கள். சரி, ஓகே. அடுத்து நம்ம படத்துல வந்து இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். நிதி பிரதீப் ப்ளீஸ் கம். ஏய், கை தட்டுப்பா, பொண்ணு இருக்குப்பா. ஓகே, அடுத்து அம்சா. ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அவங்க பேரு தீபிகா, நாங்க அம்சா அழகா சொல்றோம். அடுத்து நம்ம நிக்கிக்கு இப்ப முக்கியமான கேரக்டர் என்ன பண்ண போறோம்? நிக்கிக்கு அக்கா. நிக்கிக்கு அக்கா. அக்கா சொல்றோம், நிக்கி கேட்பார் படம் ஃபுல்லா அக்கா அக்கான்னு சொல்லி. ஆனா அக்கா சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க, நிக்கியே கேட்க மாட்டாங்க. சோ பூஜா ஃபியா. ஓகே, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் சகிஷ்ணா சேவியரை நாங்க செஞ்சிருக்கிறோம். இந்த பாட்டு பார்த்தா நீங்க ஒரு ஸ்பெஷலா சாங்ஸ் பாருங்க. சாங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மியூசிக் எங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கே புரியும். ப்ளீஸ் மிஸ்டர் சகிஷ்ணா சேவியர். அப்புறம் இந்த சாங்கை வந்து சும்மா கம்போஸ் பண்ணி ஆர்டிஸ்டா நடிச்சா மட்டும் பத்தாது, கேமராமேன் வச்சு ஷூட் பண்ண கூட பத்தாது, இதை கோரியோகிராஃப் பண்ணோம். ஸோ கரெக்டான ஹூக் ஸ்டெப் எல்லாம் வச்சு ஒரு 2 days 3 days நல்லா எல்லாரையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஒரு கலக்கான ஒரு மூமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ வி ஹாப்பி டு வெல்கம் ரகு மாஸ்டர், கவிதாமா மாஸ்டர் ஸ்டேஜ் ப்ளீஸ். ரகு மாஸ்டர். When I started the project, I was very clear. நான் வந்து கிளியராக சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நம்ம சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வை வி ஆர் ஆல் ஹியர். இதில் இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆனா சகிஷ்ணா சேவியர், மியூசிக் டைரக்டர். ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் நான் சொல்லுவேன். he did a fabulous job. And நீங்க இன்னைக்கு பார்ப்பீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சாங் பார்ப்பீங்க. அண்ட் we have 6 songs. யோலோவோட யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் ரீசன் என்னன்னு தெரியும் எனக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இன்னும் 6 songs இருக்கு, ஒன்னொன்னா வரும்போது நீங்க பார்ப்பீங்க. திஸ் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் த மூவிஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இந்த ஜெனரேஷன்ல எப்படி நம்ம வந்து ஒரு எமோஷன், எல்லா ஃபேமிலியும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸ் இந்த சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்டிமெண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலிருந்து வர ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி யூ ஹாவ் டு வின் த ஹார்ட், அதை தான் நீங்க பார்க்க போறீங்க இந்த படத்துல. அண்ட் I don't want to say so many things about it, but this is going to be a different movie for everyone. And thank you once again. And also organizers இந்த ஈவெண்ட்டுக்கு வர வச்சதுக்கு, and also media people, everyone, thank you very much. Thanks. போஸ்ட் மட்டும் பண்ணல, பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ நீங்க பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்டே எழுதிருக்காரு. ஸோ ப்ளீஸ். So my name is Sakishna Xavier. இப்போ வர படங்கள்ல வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறது பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அப்கமிங் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கில் ட்ரீட் பண்ணி ஒரே படத்தில் 6 பாட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் சச் அ பிளெஸிங் ஃபார் எனி மியூசிக் கம்போசர் ரிட்டர்ன் ஆன் மீ. ஸோ ஐ தேங்க் மகேஷ் செல்வராஜ் சார் ஃபார் திஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் மோர் எஸ்டாப்ளிஷ் மியூசிக் கம்போசர்ஸ் பண்ணிருக்கலாம்.
ஏன்னா 6 songs ஒரு படத்தில் ஹோல்ட் பண்ணுறது இட்ஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி பட் they trusted in me, so I thank Sam sir and Ram sir for the opportunity as well. And SRM University இருந்து யாராவது இருக்கீங்களா? SRM University? Okay, no one. So thank you Anna University for the opportunity to stand here. So நானும் SRM University நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படியே க்ரோ ஆகினா இப்போ மியூசிக் டைரக்டராக இருக்கேன். So I'm so excited and looking forward to that. பண்றோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கும் இங்க இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் முக்கியமான விஷயம் ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு எப்பவுமே நல்ல படங்கள் சின்ன படங்கள் கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம், அது வந்து டெஃபினட்டா வந்து கேரண்டீடா இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கிருக்காரு, தேவிகாவும் கலக்கிருக்காங்க, ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. இதுல ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்க சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். அன்னைக்கு வந்து லிட்டரலா அவரு இவங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, பாவம் மாஸ்டர். பட் மனுஷன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சதீஷ்னா ஜேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கு. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல வந்து ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டரா வருவாருன்னு ஹோல் டீம் சார்பா வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டா அது நடக்கும். இஸ் தட் டேலண்டட். தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்க எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோனோக்கும் டெஃபினட்டா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம். I'm a Mallu girl, so அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் only for me, மலையாளத்துக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐ எம் டூயிங் மை BA Mass Communication and Journalism graduation in Kochi. ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் thank you so much Anna University for giving such an opportunity to promote our song. Thank you. அதோட சிங்கிள் அந்த சாங் நான் பார்த்தேன், ரொம்ப யூத்ஃபுல்லா இருந்தது. சாங் ரொம்ப பிரமாதமா இருந்தது, நான் ரொம்ப ரசிச்சேன். கண்டிப்பா வந்து அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா வரணும். அதோட இந்த ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப வாழ்த்து சொல்றேன். ஏன்னா ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த புது தயாரிப்பாளர் போங்க. கண்டிப்பா நீங்க இந்த படம் பார்க்கணும். அவருக்கு பணம் மழையா கொட்டணும். கண்டிப்பா திருப்பி நிறைய படம் எடுக்கணும். போயிடக்கூடாது, அவரு விடக்கூடாது. உங்க கையில தான் இருக்கு எல்லாருக்கும். கண்டிப்பா வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. கூட இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள், இயக்குநர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சாரி இயக்குனர் பட் தொழில் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப மேடையில் அதிகமாக பேசினது இல்லை. கேமரா தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நிறைய இடத்துல வந்து நான் மீட்டும் பண்ணல, நன்றியும் சொன்னது கிடையாது. தேங்க்யூ. உங்க மாதிரி ஒரு யங் கிரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சாம், உங்க பாட்டும் இவங்களோட பாட்டும் அந்த மாதிரி இருக்கு. அந்த பாட்டையும் சப்போர்ட் பண்ணுங்க, அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேவ், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. எங்க போனாலும் திவ்ய பாரதி பத்தி என்கிட்ட கேட்பாங்க. அந்த திவ்ய பாரதியை ஃபர்ஸ்ட் காமிச்சது இவர் தான். என்கிட்ட வந்து ஒரு நாள் ஃபிளைட்ல உட்காந்து நாங்க வந்து எங்கேயோ ஒரு பாம்பேக்காக ஃபிளைட்ல இருந்தோம். அப்ப வந்து இவர் என் பக்கத்துல உட்காந்துருந்தாரு. இவர் வந்து அப்ப வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்தாரு. அப்ப அந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட எடுத்துட்டு வந்துட்டு, ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சான். அப்ப நான் ஃபிளைட்ல போகல சொன்னேன், தம்பி இப்போ நாங்க ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம். அந்த பொண்ணு நோ சொன்னேன், இந்த பொண்ணு தான் ஹீரோயின் சொன்னேன். அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படிதான் திவ்யா பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன். நான் பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூடவே இருந்து. ஆக்சுவலா எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃபிளிக்டையும் இவர் தான் பார்த்துக்குவாரு. அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்ப நான் வந்து இவர் கூப்பிட்டோடனே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரதுனாலே பயம், கை காலெல்லாம் நடுங்கும். ஆனா இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுறது, நாங்க இருக்கிறது. ஏன்னா நான் ஆபீஸ்லயே தான் தங்கியிருந்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான், இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்க முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெகசி வந்து
வெளியிலேருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் தான் படிச்சுட்டு வந்த பையன், அதனால எனக்கு இதோட லெகசி தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 நன்றி. உங்களோட கேட்வே ஈவெண்ட்டில் போஸ்ட் பண்ண வச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் எப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கனவாக இருக்குமோ, இந்த மாதிரி இடத்துல நின்று அவங்க கிரியேட் பண்ணதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அதே கனவோடு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் தான் நானும். ஈஸியாக கிடச்சிடல, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்க ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் போது மற்ற விஷயங்கள் வந்து குவாலிட்டியை செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் இன் சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடிச்சு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த டீம் மேலே மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, as everyone said, அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதில் வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரிங்கும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கமர் போயிடுக்குன்னு சொன்னாலும் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார், அப்புறம் என் படத்துல எனக்கு செகண்ட் ஹீரோவா நடிச்ச நிக்கி பிரதர். இதை சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான் பயங்கரமா சொல்லிடுவாங்க, இப்ப தெரிஞ்சிருக்கு யாருன்ட்டு. அந்த பேப்பான்னு பாத்தீங்களா அந்த மியூசிக், அதுல மட்டும் தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உள்ள வந்துட்டு நானு அவரால் எதுவுமே பண்ண முடியல. சரி வா போ இல்லை அப்படின்னாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து நிக்கி பிரதர் வந்து இல்ல பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்ப நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. யோகி பாபு சார் இருக்காரு, சந்தானம் சார் இருக்காரு ஒரு காலத்துல. அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்துல அவருக்கான ஒரு இடத்த வந்து இதுல பிடிச்சுப்பாருன்னு எனக்கு தோணுது. நான் அந்த அளவுக்கு எஸ் பெர்ஃபார்ம். நான் டப்பிங்ல சீன் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்புல பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிரதர் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய படமா இருக்கும். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, ஸோ அவங்களுக்கு நிறைய தேங்க்ஸ் கம்மிடுவாங்க. அப்புறம் ஆகாஷ் பிரதர், இவரு கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் பண்ண தான் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் வெரி குட் பெர்ஃபார்மர். ஸோ ஹாப்பி ஃபார் இட். ஸோ இந்த படம் மூலியமா எங்க எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணும்ன்றது என்னோட ஆசை. அதுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை.